அதிகாரம் கடவுள். தயவு குரல். அருளியவர் சுவாமி சரவணானந்தா. 6. ஆன்மானு நம்பன் அழியா கடம் ஆகும், தான் கடவுளாய் இருந்தான். ஆன்மானு நம்பன் அழியா கடமாகும், தான் கடவுளாய் இருந்தான். பொருள்: ஆன்ம அணுவே அழியாத கடம் ஆகும். உலகில் மற்றவையெல்லாம் தோன்றுவதும் அழிவதுமாம். புறவுலகில் பூத அணுவை சிதைத்து அதன் உள்ளிருக்கும் பெரும் பூத சக்தியை கண்டுள்ளது இன்றைய விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானத்தில் விளங்கும் கடவுள் வடிவு ஆகியதுதான் அழியாத ஆன்ம அணு என்பது. ஆகவே அழிவற்ற ஆன்மாவே கடம் என்றும், அதற்குள் இருக்கின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளே கடவுள் என்றும் தெரிந்து கொள்ளுவோமாக. தயவு. அதிகாரம் கடவுள். தயவு குரல். சுவாமி சரவணானந்தா. 7. கடமே தனது அரங்கா, கான் ஐந்தொழிலே நடமா கொண்டுள்ளான் நயந்து. கடமே தனது அரங்கா, கான் ஐந்தொழிலே நடமா கொண்டுள்ளான் நயந்து. பொருள்: ஆன்ம அகவெளியே கடவுளுக்கு ஆடரங்காக உள்ளது. இவ்வரங்கில் நின்றுதான் ஐந்தொழில் நடனம் புரிகின்றார் நம் பதி. இந்த ஐந்தொழில் நடனம் புறத்தே காணக்கூடியதாய் உள்ளது. ஆனால் அகமறைந்து ஆடுகின்ற பதியை அருள் உணர்வு ஒன்றினால்தான் காணக்கூடும். 8. புலனுக்கு உளவாக புண்ணியனை காண நிலமேவு அருளே நெறி. புலனுக்கு உளவாக புண்ணியனை காண நிலமேவு அருளே நெறி. கண்முதலான இந்திரியங்களுக்கு தோற்றாத கடவுளை உள்ளவாறு அறிந்து கொள்வதற்கு இவ்வுலகில் இப்பிறப்பில் திருவருள் உணர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அருள் உணர்வு பகுத்தறிவாம் மனோ உணர்வுக்கு அப்பாற்பட்டதாம். ஆகையால் அருள் நெறியாகிய சன்மார்க்கம் ஒன்றினால்தான் அருள் உணர்வினால் கடவுளை கண்டு அடைய முடிவதாம். தயவு.